வணக்கம், நான் டாக்டர் சக்தீஷ், காது மூக்கு தொண்டை நிபுணர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு காமனாக பேஷண்ட்ஸ் இஎன்டி டாக்டர் கிட்ட வரக்கூடிய ஒரு தொந்தரவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தலைவலி. தலைவலின்றது ஒரு காமனாக டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய ஒரு சிம்டம். இது பல்வேறு காரணங்கள்னால இருக்கலாம். தலைவலின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் சொல்கிறது தலைவலினாலே சைனஸ். வரும்போதே நிறைய பேஷண்ட் சொல்லிகிட்டே வருவாங்க, எனக்கு சைனஸ் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விசாரித்து பார்க்கும்பொழுது பேஷண்ட் கிட்ட பேசும்போது தான் அவங்களோட பிரச்சனை தலைவலியாக இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்களே சைனஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு வருவாங்க. ஸோ ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு தலைவலி இருக்குதுன்னா 85% பேருக்கு அந்த தலைவலிக்கான காரணம் நரம்பியல் சம்மந்தப்பட்ட காரணங்களாகத்தான் இருக்கும். மிச்சமுள்ள 15% காரணங்கள் தான் மற்ற விஷயங்கள், அதாவது சைனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தலைவலி வர்றதுன்றது 100 பேரில் 15% பேருக்கு தான் இந்த சைனஸ் மற்றும் இதர தலைவலிக்கான காரணங்கள் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது மிக முக்கியம். எல்லா தலைவலியும் சைனஸ்னால இருக்குன்றது உண்மையான ஒரு கூற்று கிடையாது. ஸோ இப்போ இந்த சைனஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்னா என்ன, அதனால் தலைவலி வரலாமா, அப்படி வந்தால் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். நரம்பியல் சம்மந்தப்பட்ட தலைவலின்றது முற்றிலும் ஒரு செப்பரேட்டான விஷயம். நரம்பியல் டாக்டர் மற்றொரு வீடியோ பதிவில் இதை பற்றி பேசுவாங்க. இப்போ நம்ம சைனஸ் சம்மந்தமான தலைவலி அதில் எப்படி இருக்கும், எப்படி அதை கண்டுபிடிக்கலான்றதை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், இந்த சைனஸ் சம்மந்தப்பட்ட தலைவலின்றது மிக ஒரு அதிகமான ஒரு தொந்தரவுக்கு கொடுக்கக்கூடிய தலைவலியாக இருக்காது. ஒரு தலை பாரமாக தான் இருக்குமே ஒழிய தலைவலி வேறு, தலை பாரம் என்பது வேறு. பெரும்பாலும் சைனஸ் சம்மந்தப்பட்ட காரணங்கள்னால வரக்கூடிய தலைவலி தலையில் ஒரு ஹெவினஸ், ரொம்ப தலை வெயிட் வச்ச மாதிரி இருக்குது, ஒரு பாரமாக இருக்குது அப்படின்ற ஒரு தொந்தரவு தான் பேஷண்ட் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, முகத்தில் இந்த சைனஸ் இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் இந்த கன்னங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் இந்த கண்ணுக்கு மேற்பட்ட பகுதி, கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் சைனஸ் இருக்குது அப்படின்ற காரணத்தினால பொதுவாக அந்த வலி இந்த இடங்களை சுற்றிலும் தான் இந்த தலைவலி இருக்கும். உச்சியில் இருக்கிறதோ இல்லை பின்மண்டையில் இருப்பதோ சைனஸ்னால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். ரெண்டாவது, இந்த சைனஸ் அப்படின்னா என்ன, இதில் ஏன் தலைவலி வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, சைனஸ் அப்படின்றது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். நம்ம எல்லாருக்குமே சைனஸ் இருக்கும். சைனஸ்ன்றது ஒரு தொந்தரவு அல்ல, சைனஸ்ன்றது ஒரு உறுப்பு. இந்த சைனஸ் அப்படின்றது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை பதப்படுத்தக்கூடிய வேலையை செய்யுது. அதாவது நம்ம சூடான காற்று இருந்தாலும் சரி, குளிரான காற்றாக இருந்தாலும் சரி, நுரையீரலுக்கு செல்லும் பொழுது உடம்புடைய தட்பவெட்ப அந்த டெம்பரேச்சரில் தான் போகணும். அந்த டெம்பரேச்சர் ஈவன் பண்ணுறதும், அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் ஃபில்ட்ரேஷன், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல், காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் லங்குக்கு போகும்போது ஒரே சீராக அனுப்புறது தான் இந்த சைனஸஸுடைய வேலை. இந்த ப்ராசஸில் சைனஸஸில் ஒவ்வொரு அடல்ட் நபருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ml ஆஃப் மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. மியூக்கஸ்னா சளி போன்ற திரவம் ஒவ்வொரு நார்மலான அடல்ட்டுக்கும் 500 ml மியூக்கஸ் சுரக்கும். இந்த சுரக்கக்கூடிய இந்த 500 ml மியூக்கஸும் சுரக்க உள்ளுக்குள்ளேயே ஒரு கன்வேயர் பெல்ட் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். அது மூலயமா நம்மை அறியாமலே தொண்டைக்கு போய் நம்ம முழுங்கிடுற மாதிரி நடக்கிறது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சைனஸ் அமைப்பில் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அடைப்பு ஏற்படும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு அலர்ஜினால அடைப்பு ஏற்படலாம், அல்லது ஒரு சிலருக்கு அமைப்பு ரீதியாகவே சைனஸஸில் பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த சைனஸ் ஃப்ளோ பிளாக் ஆகிருக்கும். அதனால் சைனஸஸில் அந்த சளி தேக்கம் ஏற்படலாம். உள்ளே செல்ல வேண்டிய அந்த சளி செல்லாமல் அந்த சைனஸ்குள்ளேயே தேங்கும் பொழுது அங்கே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உருவாகும். இதனால் வரக்கூடியது தான் சைனுசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை தான் நம்ம மக்கள் காமனாக சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதை தான். இந்த சைனுசைட்டிஸ் கிரானிக், அதாவது ரொம்ப நாள் இதே இன்ஃபெக்ஷன் பர்சிஸ்ட் ஆகும்போது அந்த சைனஸஸ்னால நாம் முதல்ல சொன்னது போல் தலைவலி மட்டும் இல்லாமல் மூக்கு அடைச்சபடியே இருக்கிறது, தொண்டையில் ஒரு சளி இறங்கிக்கிட்டே இருக்குது, ஒரு செருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, தொண்டையை நான் அப்பப்போ செருமி கிளியர் பண்ணாதான் எனக்கு சௌகரியமாக இருக்குது, இல்லைன்னா தொண்டையில் ஏதோ சளி மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது போல் அறிகுறிகள் இருக்கிற பட்சத்தில் நம்ம காது மூக்கு தொண்டை நிபுணர்களை அணுகி அவங்க அதை பரிசோதித்து சைனஸ் சம்மந்தமான கிரானிக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கருதுகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நேசல் எண்டோஸ்கோப்பி, அதாவது ஒரு டியூப் போல் போட்டு உள்ள சைனஸஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்பாங்க. அல்லது சிடி ஸ்கேன் எடுத்து அந்த சைனஸஸில் எதனால் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அடைப்பு ஏற்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்றாப்புல ட்ரீட்மெண்ட் பண்ணக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எல்லாருக்கும் சைனஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அனைவருக்குமே ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் அவசியம் இல்லை.
உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அலர்ஜினால சைனஸில் அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு போது அங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அலர்ஜிக்கு தானே ஒழிய அவருக்கு சர்ஜரி வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ், அதாவது அலர்ஜி அப்படி என்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் அமைப்பு ரீதியாக அங்கே சைனஸ் அடைப்பட்டு இருக்கிறது, அல்லது ஒரு சிலருக்கு ஃபங்கஸ்னால சைனஸஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கும் பொழுது அங்கே அது போன்ற பேஷண்ட்ஸுக்கு மட்டும் சர்ஜரி, அதாவது எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. மூக்குடைய துளை வழியாகவே, வெளியில் எங்கேயும் கட் பண்ணுறதோ இல்லை தையல் போடுறதோ இல்லாமல் உள்வழியாகவே செய்யக்கூடிய இது ஒரு அறுவை சிகிச்சை மூலயமாக அந்த சைனஸஸில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கிறது மூலயமாக இந்த கிரானிக் சைனஸ் இன்ஃபெக்ஷனை நம்மளால் சரிப்படுத்திக்க முடியும். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவை அப்படின்றது அவசியம் கிடையாது. யாருக்கு தேவைன்றதை மருத்துவ நிபுணர் பார்த்து அவர் டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். மற்றபடி மருந்துகள் மூலியமாக சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது மருந்துகள் மூலியமாகவும் சரிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சைனஸ் சம்பந்தமான நான் முதல்ல சொன்னது போல் அறிகுறிகள் இருந்தால் முதல்ல நீங்கள் காது மூக்கு தொண்டை நிபுணரை கருதி அவர் என்னன்றதை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.